ஹாய் காய்ஸ், நம்ம தமிழ்லேயுமே ரியாக்ட் ஜூஸ் கைசனில் எபிசோட் 26 தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். என்னடா அங்கே காப்பி போட்டு வச்சுன்னுக்கிற? இன்னொரு பொண்ணு யாரு? அவனை அடிமட்டம் விவசாயம் எப்படி பண்ண முடியும்? சும்மா என்ன வெறுப்பேத்தாத. இந்த பாரு, நீ என்கிட்ட வேணா இந்த மாதிரி வெறுப்பேத்தலாம். அதுக்கு ஐஸ்கிரீம் மாதிரி பலசாலி. ஆமா, இவருதான் அந்த பாயரா? அவ்வளவு பொழந்து. ஆமா, அவரேதான். அந்த இடத்துல காபி போட்டு கூலா குடிச்சிட்டு மாஸ் பண்றானுங்க. சிறந்த போட்டியாளரான பாயர் இன்னைக்கு சில காரணங்களால வர முடியாம போயிடுச்சு. சரி, இப்ப போட்டியை ஆரம்பிக்கலாம். எல்லா போட்ஸும் ஒரே நேரத்துல தான் கிளம்பணும். நீ என்கிட்ட சொல்லாம கொள்ளாம இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கன்னு தெரிஞ்சுக்கலாமா? பணம் சம்பாதிக்கணுன்ற ஆர்வத்துல வந்துட்டேன். ஆனா டோஜி, நீ என்னைக்குமே ஜெயிச்சு நான் பார்த்ததே இல்லையே. வேலையை முடிச்சியா இல்லையா? அத பத்தியே பேசாத. சொல்லிட்டாங்க யாருன்ட்டு. மூஞ்சி அடையாளம் அப்படிதான் இருக்குது. இப்ப அப்படிதானே இருக்க. ஒரு ஏஜென்ட்டா என் கிளைண்ட்டுக்கு வேலை நான் அந்த கோஜோ இனத்தை சேர்ந்த பையன் கூட சண்டை போடணும். இப்போ திடீர்னு போய் நின்னாலும் என்னால ஒன்றும் பண்ண முடியாது. கூட சண்டை போடுவியா? அப்புறம் தான் அட்டாக் பண்ணுவேன். நீ போய் உன் வேலையை பாருப்பா. அதெல்லாம் முடிச்சுட்டு தான் வந்திருக்கேன். இல்ல, தெரியாம தான் கேட்கிறேன். கோஜோக்கு எதிரி தானே இதுல போட்டு என்ன பண்ண போறேன்? எல்லாம் ஏன் திட்டப்படி தான் நடந்துட்டு இருக்கு. அதனால கவலைப்படாம நான் ஜெயிக்கிறத பாரு. ரேஸ்லயும் என் திட்டத்திலையும். நம்பர் 6 அதை நான் முதல்ல கிராஸ் பண்ணிருக்காரு. அதுக்கப்புறம் நம்பர் 1 தோக்குச்சி வந்திருக்காரு. அப்புறம் மூணாவது இடத்துல நம்பர் 2 மாட்சுடா வந்திருக்காரு. நீ எவ்வளவு முயற்சி பண்ணாலும் இதுல உனக்கு அதிர்ஷ்டம்லாம் அடிக்காது. அந்த மந்திரவாதிய நீ கொல்லுவன்னு நம்புற. கோஜோவியா மிகமி எப்படி இருக்கிறான்? டோடோ மாதிரி இருக்காரு. பாடி மசில்லாம் பார்த்தா யாரா? இவ்வளவு டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போணுமா? அதெல்லாம் தேவையில்லை. ஷோகோ மாதிரி ரிவர்ஸ் காஸ்ட் எனர்ஜியை யூஸ் பண்ணலாம்னு நினைக்கிறேன். அது உன்னால முடியாது. ஏன்னா அவ சொன்ன ஒரு வார்த்தை கூட எனக்கு புரியவே இல்லை. முதல்ல ஹியூ சொல்லணும், அப்புறம் ஹோய் சொல்லணும். ஹியூ ஹோய். என்ன புரிஞ்சுதா? எதுக்கு? திட்டவங்களா? குழந்தை மடியில் வச்சு அப்படி பாவி கொலை பண்றதுக்கு வச்சுன்னு இருப்பாங்க. கொஞ்சம் காம் டவுன். எவனாலையும் தொட முடியாத ஒரு பொண்ணு வச்சு. நாங்க உன்னை அட்டாக் பண்ண குரூப்பை சேர்ந்தவங்க இல்ல. நீ போய் சொல்ற. புழுங்க மூட்டைன்னு தெரியுது. இதுல உனக்கு குடிமை வேற கேக்குதா? ரொம்ப டேமேஜ் பண்றாரு. பக்கம் போயில அந்த பொண்ணு. ஐயோ, வச்சு விளையாடுறா. டென்ஷன் ஆகாதீங்க. இவங்க நமக்கு உதவி பண்ண வந்திருக்காங்க. ஏதோ ஆத்மா வச்சு விளையாடுற மாதிரி. குரோயி, என்ன நீ எது மேலயும் வந்திருக்க? இவர்தான் ஏதோ டெக்னிக் பண்ணி எனக்கு இத கொடுத்தாரு. கெஞ்சி கேட்டுக்கிறேன், என்ன அப்படி கூப்பிடாதீங்க. இது கர்ஸ் மேனிபுலேஷன். பேருக்கு ஏத்த மாதிரி ஆன்மாக்களை உட்கொண்டு அதை கட்டுப்படுத்த முடியும். இந்த பொண்ணவ தகுதிக்கு மீறி ரொம்ப தான் சீனை போடுறாடா. நானும் இந்த ஒருங்கிணைப்பை நினைச்சு வருத்தப்படுவாளேன்னு பொறுமையா போலானா அவ ஓவரா பண்ணிக்கிட்டு இருக்கா. வெளியில இருந்து பார்க்க உங்களுக்கு எல்லாம் அப்படிதான் தெரியும். எது? நான் கேட்டுக்கோ.
தென்கண் ஐயா எனக்குள்ள வர போறாரு. அப்படின்னா இனிமே நான் தான் தென்கண் ஐயா. இந்த ஒருங்கிணைப்பை எல்லாரும் இதெல்லாம் தெரியுமா? ஆனா அந்த மாதிரி கிடையாது. ஏன்னா அதுக்கு நிறைய வித்தியாசம் இருக்கு. ஒருங்கிணைக்கிறதால தென்கண் எப்படி என்ன மாதிரி ஆவாரோ அதே மாதிரி என்னாலையும் தென்கண் ஆக முடியும். என் எண்ணங்களும் என் மனசும் என் ஆன்மாவும் அவர் ரூபத்துல இருக்கும். என்ன டிபியை மாத்திட்ட? நீ இதுக்கு ரெடியா? ஐயோ, கண்டுக்கவே இல்லை. இப்படி இருந்தா உனக்கு என்ன ஆனாலும் வருத்தப்பட மாட்டோம். நான் ஸ்கூல்ல இப்படி எல்லாம் பேச மாட்டேன்டா. ஸ்கூல் குரை டைம் என்னாச்சு? இன்னும் மதியம் கூட ஆகல. ஆனா இப்ப ஸ்கூலுக்கு நீ எதுவும் சொல்லாத. நான் ஸ்கூலுக்கு போயே தீருவேன். ஸ்கூலுக்கு போய் என்னது? ஆனா ஜுஜுட்சு ஹைக்கு கூட்டிட்டு வரதா சேஃப்னு நினைச்சேன். சேவ பத்தி எல்லாம் யோசிக்க நேரம் இல்ல. இது தென்கனுடைய ஆர்டர், அதனால செஞ்சுதான் ஆகணும். ஆமட ரிக்கோவுடைய கடைசி ஆசையை நிறைவேற்றுறது நம்ம. இங்கே நான் போகிற அதான் ஸ்கூல் இதெல்லாம் இருக்குன்னு நினச்சேன். கடைசி ஆசை சத்தோரு, நீ நினைக்கிறது தப்பு. அவ ஆசைப்படுறதுல என்ன இருக்கு? ஏன்னா அவ தென்கனோட ஒருங்கிணைஞ்சிட்டான்னு வச்சுக்கோ, ஜுஜுட்சு ஹையோட ஃபவுண்டேஷனுக்கான பேரியர் ஆயிடுவா. அப்புறம் எதுவுமே பண்ண முடியாது. அவ குடும்பம், அவளுக்கு நெருக்கமானவங்க யாரையும் அவளால பார்க்க கூட முடியாது. அடுத்த கிளாஸ்க்கு வேற ரூமுக்கு போணுமா? அவ கேக்குறத நாம செய்வோம். ஏன்னா இதுவும் நம்ம கடமையில ஒண்ணுதான். சீக்கிரமா வாங்க. ரீகோவுக்கு குடும்பம்னு யாரும் கிடையாது. அவ சின்ன வயசுலயே அவங்க ஆக்சிடென்ட்ல இறந்துட்டாங்க. அப்ப இருந்தே இவளை நான் தான் பாத்துக்கிட்டு இருக்கேன். அதனால கெஞ்சி கேட்டுக்கிறேன், அவளவ ஃப்ரெண்ட்ஸோட கொஞ்சம் இருக்க விடுங்க. அப்படின்னா நீங்க தான் அவ குடும்பம்னு சொல்லுங்க. ஆமா. போனா அவளை நீ ஒருத்தி தான். அப்போ சுகுரு, நீ அவளை பார்த்துக்க அனுப்பின ஆன்மாக்கள் என்ன பண்ணுது? மெய் மாதிரி என்னோட உணர்வுகளை அதுங்களோட ஷேர் பண்ணிக்க முடியாததால எனக்கு தெரியல. ஆனா ஏதாவது நடந்தா அதுங்க நிச்சயம் எனக்கு சொல்லும். சத்தோரு, நம்ம உடனே ரீகோக்கு உதவி பண்ணணும். ஏண்டா? 2 ஆன்மாக்கள் அழிச்சிட்டாங்க. அடுத்த தலைமுறை சூப்பர் ஹீரோ ஆக போகிறது யாரு? அதை கண்டுபிடிக்க ஒரு நல்ல காலமா அமைஞ்சிருக்கு. நம்ம 6 உடைய பொசிஷன் இப்ப ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. இப்ப 5வது ரேஸ் ஆரம்பிக்க போகுது. ஃபுல்லா சூறாட்டம் தானா? அமனா எங்க? எனக்கு தெரிஞ்ச இப்ப மியூசிக் பீரியட். அவ மியூசிக் ரூம் இல்ல சாப்பல்ல இருப்பா. சாப்பலா? மியூசிக் டீச்சரை பொறுத்த ஒவ்வொரு இடமா மாறும். இது ஒரு மிஷனரி ஸ்கூலுங்கிறத மறக்காதீங்க. சத்தோரு, நீ சாப்பிளுக்கு போ. ரோஹி, நீங்க மியூசிக் ரூமுக்கு போங்க. பிரச்சனை பண்றவன நான் பாத்துக்கிறேன். ஓகே கோச்சோ, புரிஞ்சிருச்சு. என்ன ஃபாலோ பண்ணாதீங்கனால என் ஃப்ரெண்ட்ஸ் மட்டும் உங்களை பார்த்தா என்ன ஆகுறது? அவ எங்க போனாலும் சரி இன்ஃபார்ம் பண்ணனும் சொன்னேன். ஆனா அவ எதுவுமே பண்ணல. அதனாலதான் அந்த சிடுமுஜி பொண்ணை இங்கே தனியா விட வேண்டாம், கூடயே வச்சுக்கலாம்னு சொன்னேன். அடுத்த போட்டி ஆரம்பிச்சிருச்சு. நம்பர் 1 and 2 பிரமாதமா ஓடிக்கிட்டு இருக்காங்க. என்ன சொல்ற நீ? அவங்க ஜுஜுட்சு ஹைக்கு போலையா? நமக்கு அதிர்ஷ்டம் தான். அந்த மிஷின் இவன்கிட்ட வருது போல. வேலைக்கு வந்தவங்க விட்டாலும் சொல்லக்கூடாது, தர்மசாலின்னு சொல்லணும். எதை பத்தி கேட்குற? ஸ்டார் ஏஜிங் குரூப் 30 மில்லியன் டெபாசிட் பண்ணியிருக்காங்க. அதனால ஒருவேளை அவங்க ஸ்டார் பிளாஸ்மா வெசலை கொண்டுட்டாங்கன்னு வச்சுக்கோ, டெபாசிட்டும் போயிடும், மீதி காசும் படிச்சுக்கிட்டு போயிடும். அது மட்டும் இல்லாம உன்னை வேலைக்கு வைக்கிறதுக்கு பதிலா வேற ஆளை கூப்பிடலாம், தம்பட்டு அடிப்பாங்க. இப்ப என்ன அந்த பொண்ணு கோஜா கூட தான் இருக்காளா? ஏன் கேட்குறேன்னா 11 வருடங்கள்ல 6 ஐஸும் லிமிட்லெஸ் டெக்னிக்கும் அவன் ஒருத்தனுக்கு மட்டும்தான் கிடைச்சிருக்கு. அதனால அவன் கூட இருக்கும்போது ஒன்றும் பண்ண முடியாது. உன்னாலையும் முடியாதா? கொள்ளணும்னா நம்பர் 3 கவர் இப்ப முன்னாடி வர முயற்சி பண்றாரு. ஒரு வழியா ஃபர்ஸ்ட் பிளேஸ்க்கு வந்துட்டாரு. அது யாருக்கு தெரியும்? இந்த போட்டியில மட்டுமே அவர் 2 இப்போதைக்கு அந்த பவுண்டியை 47 மணி நேரத்துக்கு அப்படியே விட்டுவேன். பணத்துக்கு ஆசைப்பட்ட கோஜோவையும் மற்ற மந்திரவாதிகளையும் எதிர்க்க முட்டா பசங்க போகும். லைட்டா இடிச்சிருக்கு. பவர்ஃபுல்லான ஆள் தான் போல. பார்த்துட்டேன், போயிட்டேன். அது
நிச்சயம் அவளை அவங்களால கொல்ல முடியாதுங்கிறதுனால பணம் கொடுக்க தேவையில்லை. நீ சொன்ன மாதிரி டைம் லிமிட் வைக்கிறது கரெக்ட் தான். ஏன்னா கேர்சிஎஸ்எஸ் பல பேர் அவளை தேடி போறாங்க. அதுக்காக மட்டும் கிடையாது. ஒன்றும் இல்லை, எனக்குள்ள நானே பேசி என்ன இது நம்ம 3 கமாண்டோ வருவாருனால நம்ம 2S ஆகி இப்ப முன்னாடி போயிட்டு இருக்காரு. நானும் கொஞ்ச நேரத்தில் கிளம்புறேன். ஏன்னா எல்லாம் நான் நினைச்சதை விட வேகமாக நடக்குது. மறக்காம அந்த 30 மில்லியனை எடுத்து வை. நம்ம 2S ஆகி 30 மில்லியன். என்ன விளையாடுறியா? நீ கேட்டது உனக்கு எல்லாத்தையும் எடுத்து கொடுத்துருவாங்க. கிளைண்ட்டை மேனேஜ் பண்றதுக்கு அன்லிமிட்டட்லாம் இருக்குல்ல. திமிரு பிடிச்ச ஆனால் சூது அவ்வளோதான். இது ஒருவேளை குரூப் கியூ விட்டுட்டு போன அடையாளமா இருக்குமோ? இவங்களை அனுப்புனது ஸ்டார் ரிலீஜியஸ் குரூப்னா பிரச்சனை தலைக்கு மேல போயிடுச்சுன்னு அர்த்தம். ஓ இந்த யூனிஃபார்ம் ஆளா ஏன்னா ஜுஜுட்சு யூனிஃபார்மை பார்த்ததும் பல பேரோட சண்டை போட வேண்டியது இருக்கும்னு தன்னை காப்பாத்திக்க ஷிகிகாமியை வர வச்சிருக்கான். அப்படின்னா அனுபவசாலி தான். தூண்டுதல் எதுவும் இல்லையா? இந்த மந்திரவாதியோட ஆற்றல் தனித்து செயல்படுது. எப்படி சாத்தியம்? கர்ஸ் மேனிபுலேஷனா? அதேதான். வயசானதுனால இதுல அனுபவமும் இருக்குன்னு சொல்லுங்க. இல்ல தம்பி, வயசானதுக்கு அப்புறம் எந்த சந்தோஷமும் இல்ல. ஏன்னா உயிரோட இருக்கிறதுக்கு பணத்தை செலவிட வேண்டியிருக்கு. அவனோட சபிக்கப்பட்ட திறன் அபாரமா இருக்கு. ஆனா அவன் ஷிகிகாமி பயன்படுத்துறவன் மாதிரி தான் யோசிக்கிறான். சின்ன பையனா இருக்கிறதால அவன் மனசுல என்ன யோசிச்சுக்கிட்டு இருக்கான்றதும் எனக்கு புரியுது. என் கணிப்பு தப்பாகல. இந்த மாதிரி ஆள் சண்டைக்கு எப்பவும் முன் வர மாட்டான். க்ளோஸ் காம்பேட் தான் இவனோட பலவீனம். ஷிகிகாமி பயன்படுத்துற என்ன மாதிரி ஆளுங்க பக்கத்துல வர மாட்டான்னு அவன் நினைச்சுக்கிட்டு இருக்கான். அதனால நான் கிட்ட போய் சண்டை போட்டா அவனால தப்பிக்க முடியாது. அவனால என்ன ஈஸியா கொல்லவும் முடியாது. நீங்க என்னதான் திட்டம் போட்டாலும் அது வேலை செய்யாது தாத்தா. ஏன்னா இதுக்கு முடிவு ஒண்ணுதான். நான் எதையும் எதிர்பார்த்திட கூடாதுன்னு தான் அந்த ரெண்டையும் அவன் பயன்படுத்துறான். ஏசினே சேர்த்துட்டியா தாத்தா? முடிஞ்சது. இன்னும் ஒண்ணு இருக்கணும். இதுக்கு அவ்வளோ பேசினேன். வந்துட்டாரு. இன்னொரு அவரே தான். அந்த நாய்க்குட்டி மாதிரி பார்க்குறாரா? இது என்ன மயக்கிறதா? டாஸ்கே, நிஜமாவே நீதானா டாஸ்கே? என் அம்மாவும் அப்பாவும் அவங்க பேச்சு கேட்கிற என் தம்பிக்கு தான் எல்லாத்தையும் பண்ணாங்க. அவங்க கண்ணுக்கு தெரியாததெல்லாம் என் கண்ணுக்கு தெரியுதுன்னு என்ன வினோதமா பார்த்தாங்க. ஆனா டாஸ்கே மட்டும்தான் என்னோட ஒரே ஃப்ரெண்டா இருந்தா. என் கூட ஓ, இவனோட வீக்னஸ் தெரிஞ்சா அந்த மாதிரி பண்றான் போல. அவனை பார்த்து ரொம்ப நாள் ஆகுதுல்ல. எனக்கு நினைவு தெரிஞ்ச வரைக்கும் நீ இறந்து போய் கிட்டத்தட்ட 50 வருஷம். அவனாலையும் உன் மனசு நினைக்கிறத பார்க்க முடியுது. இப்பதான் புரியுது. லேட்டு தம்பி. என் சாவை எனக்கு காட்டிட்டானே. என்னென்னலாம் ஏமாத்திட்டு. ஆமா, நீங்க தானே க்ளோஸ் காம்பேட் பண்ணணும்னு ரொம்ப ஆசையா இருந்தீங்க. ஜெயிக்கிறதுக்கு நல்ல திட்டம் இருக்கிறதால வாய்ப்புக்காக காத்திருந்து உங்களை அடிச்சு தூக்கிட்டேன். நீங்க கியூ குரூப்பை சேர்ந்தவரா இல்லனா ஸ்டார் குரூப்பை சேர்ந்தவரா? கியூ குரூப்பாக தான் இருக்கும். எப்படி? ஐயா, இல்ல இல்ல, அவன் ஜெஸ்டினோட cousin. ஐயோ, சொன்ன நம்புங்க. இல்ல, நிஜமாவே என்னோட cousin தான். ஹை ஸ்கூல் படிக்கிறான். நல்லா ஸ்மார்ட்டா வேற இருக்கான். கண்ணாடியை கழட்ட முடியுமா ப்ளீஸ்? உங்க கண்ணாடி ப்ளூ கலர்ல இருக்கா? பாஸ் பண்ணுங்க ப்ளீஸ். போதும் நிறுத்துங்க. அமைதியா இருங்க. கிளாஸோட மானத்தையே வாங்குறீங்க. இந்த ஃபோன் நம்பர். அடி பாவி. ஃப்ரெண்ட்ஸ் இருக்கும்போது ஸ்கூலுக்கு வராதேன்னு நான் தான் உன்கிட்ட சொன்னேன்ல. என்ன நான் மறக்கிறேன்?
அது ஒரு பொண்ணாவும் பார்க்கல, ஒரு மனுஷியாவும் பார்க்கல. சின்ன பொண்ணை போட்டு தள்ளனா நல்லா சம்பாதிக்கலாம். எக்கச்சக்க பேர் வந்துனே இருக்கிறானுங்க. ஒருத்தரை போட்டு தள்ளதுக்கு அப்புறம் நிம்மதியா இருக்கும். நீ என்ன ஸ்டார் ரிலீஜியஸ் குரூப்ல இருந்து வந்திருக்கியா? ஏன்னா குரூப் கியூவை சேர்ந்தவங்க வினோதமான ட்ரெஸ் போட்டுட்டு வந்திருந்தாங்க. நீ என்ன வேலைக்கு புதுசா? ஒருத்தர் அடிக்கணும்னு அடிச்சிடணும், பேசக்கூடாது. ஓ, இவளுக்கு பவர் இருக்கா? சாதா பொண்ணு நினைச்சிட்டேன். அந்த பொண்ணு மேல உன் நிழல் பட்டாலும் கொன்னுடு வேண்டாம். இந்த பொண்ணுக்கு பாதுகாப்பாக தான் வச்சுருந்துருக்காங்க. ஆறா, நீயும் பலசாலிதாம்மா. ஆமா, ரீகோ எங்க? கோஜோ எப்பவோ அவளை ஸ்கூல்ல இருந்து கூட்டிட்டு போயிட்டானே. அப்படின்னா அவங்க எங்க போறாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு அங்கேயே போவோம். ஏன்னா இங்க பிரச்சனைக்கு மேல பிரச்சனை வந்துட்டு இருக்கு. ஓ, அப்ப அந்த 30 மில்லியன் இந்த பொண்ணுக்கு தானா? ஷிகிகாமியா? இல்ல, இது ஒன்னும் ஷிகிகாமி கிடையாது. சத்தோரு, ஆமா, நீங்க போட்டு தள்ளனா 30 மில்லியன் கிடைக்கும்னு சொல்றாங்களா? ஆமா, கர்ஸ் இது யூசர்ஸ் ஒரு பொம்மை மாதிரி கையில் வச்சுருந்தாங்க. போஸ்ட பார்த்தேன். நாளைக்கு 11 மணிக்குள்ள கதையை முடிக்கணும்னு பேசிக்கிறாங்க. இன்னும் எவ்வளோ பேர் இருக்காங்க சுற்றி? வெளிச்சத்துக்கு வருது. 2 3 4 எல்லாரும் ஒரே மாதிரி இருக்காங்க. இவங்களாம் ஒரே யூனிஃபார்மா? இல்லம்மா, ஜுஜுட்சு மந்திரவாதிங்க கிட்ட பெருசா பணம் இருக்காதுல்ல, அதான் உங்க எல்லாரையும் சம்பளம் கொடுத்த வேலைக்கு வச்சுக்கிறோம். கொஞ்சம் யோசிங்க. வேண்டாம் வேண்டாம், மக்களுக்கு உதவி செய்யற எந்த வேலையும் என்னால முடியாது. அந்த பொண்ணை என்கிட்ட கொடுத்துட்டு நீ போயிட்டு. ஐயோ, 5 பேரா? அப்படி இந்த பொண்ணு கிட்ட எல்லாரும் ஒருத்தந்தான் போல. இப்படி சொல்ற? மேஜிக் பண்றேன். ஷிகிகாமி மறைச்சு போகலையே. இதுல யார் உண்மையான ஆளு? இவங்க ஷிகிகாமியே கிடையாது, எல்லாம் க்ளோஸ். இதுல எல்லாருமே உண்மையான ஆளுதான். என்ன நடக்குதுங்க? அவனை தொடவே முடியாது. இதுதான் அகிலிஸ் அண்ட் டாட்டாஸ். என்ன? ஏன் எனக்கு இதை பத்திலாம் படிக்கவே இல்லையா? ஒன்று ஒரு க்ளோனிங் டெக்னிக். அதுல 5 பேரை உருவாக்க முடியும். அதுல எது மெயின் பாடின்னு நீ எப்ப வேணாலும் டிசைட் பண்ணிக்கலாம். ஒண்ணுமே பத்தி ஒண்ணுமே தெரியாம உனக்கு ஆபத்துனா பாதுகாப்பா இருக்க க்ளோனுக்கு நீ தாவி போயிடுவ. உண்மையிலே இது அருமையான டெக்னிக். அப்படி இருந்து எதுக்கு நீ இவ்வளவு பலவீனமா இருக்க? ஒரிஜினல் ஆள் எங்க? நான் ஒரு க்ளோனை அழிச்சுட்டு அதை திரும்ப உருவாக்க முடியலையா என்ன? இதுதான் என் டெக்னிக்னு உனக்கு எப்படி தெரியும்? என்னை பத்தி உனக்கு தெரியாது. எனக்கு கூர்மையான பார்வை இருக்கு. என்னோட டெக்னிக் என்ன தெரியுமா? இன்ஃபினிட் நம்பர் இருக்க ஒரு குவிஞ்ச சீரிஸ் மாதிரி. அதனால என் பக்கத்துல எது வர நினைச்சாலும் கொஞ்சம் கொஞ்சமா அதோட வேகம் குறைஞ்சிடும், அப்புறம் நெருங்க முடியாம போயிடும். நான் என் லிமிட்டஸ் டெக்னிக்கை அதிகரிக்கும் போது நீங்க சொல்ற நெகட்டிவ் நேச்சுரல் நம்பர் எனக்கு கிடைக்குது. அதை அடிப்படையா வச்சு என்னால ஒரு கற்பனை ஆப்பிள உருவாக்க முடியுது. அப்படிதான் என்னை சுத்தி இருக்கிற எல்லாம் ஒரு ஸ்பேஸ் இழுக்கப்படுது. அதுதான் இப்ப நீங்க பார்த்த. ஆனா இதுல இருக்க குறை என்னன்னு தெரியுமா? என்னால என் பக்கத்துலயே ஒரு பெரிய எதிர்வினையை உருவாக்க முடியாது. அதனால நான் என் டார்கெட்டை பத்தி கவலைப்பட்டா என்னோட ஆற்றல கட்டுப்படுத்தவே முடியாது. என்னோட இந்த டெக்னிக் சொன்னதுக்கே ஓடிட்டேன். ரொம்பவே சோதிக்கும். கொஞ்சம் உன் தலையை பாத்துக்கிறதுக்குமா? இங்கதான் இருக்கியா? இதுதான் டிவர்ஜென்ஸ் ஆஃப் இன்ஃபினிட்டி. இது என் ரிவர்ஸ் கான்ஸ்டன்ட். சின்ன வயசுல கையில கொடுப்ப துப்பாக்கி வச்சு வர்ற மாதிரி. அடச்சே, இந்த வாட்டி கரெக்டா பண்ணுவேன்னு நினைச்சேன். இவன் எப்பவுமே இப்படிதானா? இப்படிதான் எப்பவுமே. குரோய் கால் பண்றாங்க. என்ன என்ன ஆச்சு? குரோய் பிடிச்சிட்டாங்க. கூட வந்தானே
இந்த எபிசோட் சூப்பராக இருந்ததுங்க. 2 பேரும் மாஸ் காட்டுறாங்க. சுகுரும் சரி கோஜோவும் சரி இவங்க பண்ணுற அந்த என்ன சொல்கிறது அந்த ஒரு பிகு பண்ணுறாங்க பார்த்தீங்களா, வேறு லெவலில் இருந்துச்சு. நேற்றே கமெண்ட்டில் சொல்லியிருந்தீங்க நம்ம புஷிகரோட அப்பா தான் அதுன்ட்டு. இவங்களும் சொன்னாங்க அந்த பேர் சொல்கிறாங்கன்னா கண்டிப்பாக அவங்க அப்பா தான் இருக்க போது. நேற்றே அவங்க கெஸ் பண்ணாங்க. நான் கூட சரி அப்படின்னு யோசித்தேன். பட் சொன்னோன்னே கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. அவனும் பயங்கர ஆட்டிடியூடாக தான் இருக்கேன். எனக்கு பார்க்கறதுக்கு சொன்ன மாதிரி டோடோ மாதிரி தான் இருந்துச்சு. பாடி அதெல்லாம் பார்க்குறதுக்கு நல்லா ஆள் பைட்டாக பல்காக தான் இருக்கான். பட் வந்து சூது காசுக்காக ஒரு பண்ணுற மாதிரி தான் இவனும். ஸோ நான் நினச்சேன் லம்மாலும் கூட இருப்பாங்க அப்படின்னு நினச்சேன் நான். அதாவது கோஜோ கூட ஒர்க் பண்ணுற ஆளாக இருப்பாங்கன்னு. இல்லை இவன் ஆப்போசிட் சைடு இருக்கான். ஒருவேளை இவனால தான் சுகுரு மாறி இருப்பானோ, இவன் வந்து தான் ஏதோ ஒன்று பேசி மாற்றி ஒன்று பண்ணியிருப்பானோ கூட இருக்குன்னு நினைக்கிறேன். தெரியல. இல்லை இப்போ சுகர் ஆல்ரெடியே கொஞ்சம் குழப்பத்தில் இருக்கிற மாதிரி தான் இருக்கு. ஏன்னா அவன் பேசுகிறதும் பண்ணுறதும் ஒரு சின்ன சின்ன இது தெரியுது இப்போவே. அவனுக்குள்ளே இப்போவே கொஞ்சம் மனசு மாறிட்டு வர மாதிரி தான் தனியாக தெரியுது. கோஜோ கூட இருக்கிற வரைக்கும் ஒரு பேஸாக இருக்குது. தனியாக இருக்கும்போது கொஞ்சம் கொஞ்சம் வேறு மாதிரி தெரியுது. அவனும் வந்து ஆப்போனண்ட்டில் இருக்க மனசில் நினைக்கிற வரைக்கும் அவனுக்கு தெரியுது. ஸோ இப்போ அந்த கிழமை இப்போ தான் புதுசாக வந்தான். அவன் மனசு என்ன நினைக்கிறான், அவன் வீக்னஸ் என்னன்ற வரைக்கும் அவனுக்கு தெரியுதுன்னா அப்போ கோஜோக்குள்ளே நினைக்கிறது இங்கே சுற்றி நடக்கிறது எல்லாமே அவனுக்கு தெரியும் தானே அர்த்தம். ஸோ எல்லாத்தையும் தெரிஞ்சு வச்சுக்கிட்டு தான் அவன் பண்ணுறான்ற மாதிரி. அடுத்து இந்த பொண்ணை பார்க்கறதுக்கு பாவமாக அது சின்ன பொண்ணு, ஸ்கூல் பொண்ணு தான். இப்போ என்ன சொல்கிறது, இங்கே இருக்கிற வரைக்கும் நார்மல் லைஃப் ஸ்கூல் அது இதுன்னு வாழ்ந்துட்டு இருக்க பொண்ணு இப்போ திடீர்னு எடுத்துன்னு போய் பேரியர் அப்படின்னு போட்டு வச்சா வாழ்க்கையில் மாதிரி எதுவுமே கிடையாது. ஒரு என்ன சொல்கிறது, ஒரு எதுவுமே இல்லாமல் ஒரு உணர்வே இல்லாமல் ஒரு இடத்துல இருக்கிறது ஒரு பார்க்குற மாதிரி தான் இருக்கும். இவ்வளோதானே அவள் லைஃப்ன்ற மாதிரி இருக்குது. ஏதோ இவங்க கூட இருக்கிற வரைக்கும் தான் அதெல்லாம் பார்க்க முடியும். அதுக்கப்புறம் எது இல்லைன்றப்போ அவன் மேலே ஒரு சின்ன பாவமாக இருக்குது பார்க்க. அண்டு வந்து இந்த என்ன சொல்கிறது ஆளுங்க வந்துனேங்கிறாங்க அந்த பொண்ணு தூக்கத்துக்கு 2 டிபார்ட்மெண்ட்டுன்ட்டு. இல்லை இப்போ புஷிகர அப்பான்றவன் வந்து எந்த சைடுன்னு தெரில. அவன் தனி ஆளா இல்லை இந்த 2 ஒரு குரூப்பான்னு தெரில. அவனுமே இந்த மிஷினுக்கு வருவான் போல இருக்குது. இவங்க நல்லா முடியலனா லாஸ்ட்டாக அவர் தான் வருவாரோ என்னமோ தெரில. ஸோ ஒரு ஃபைட் இருக்குது. இவனோட பவர் என்னன்னு தெரிஞ்சுக்க ஆர்வமாக இருக்குது. இவனோட டோடோ மாதிரியா இல்லை எப்படி என்னன்றது தெரிஞ்சுக்க ஒரு ஆர்வமாக இருக்குது. ஏன்னா அந்த பேஸ்கட் பாடி பார்க்கும்போது இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு. ஓகே இதெல்லாம் நம்ம வீடியோ முடிச்சப்போ மறக்காமல் லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.